எனக்கன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அந்த நாட்களில இஸ்ரவேலர்கள் பாவம் செய்த போது கர்த்தர் மீதியானியருடைய கரத்துல 7 வருஷம் ஒப்பு கொடுத்து விட்டார். அப்ப மீதியானவர்கள் இஸ்ரவேலர்களை துன்பப்படுத்தினாங்க. அவர்களுடைய அறுவடையை அவங்க கொண்டுட்டு போயிடுறாங்க, அவங்களை கொள்ளையிட்டார்கள். அந்த சமயத்துல கிதியோன் பாத்தீங்கன்னா நாளைக்கு சமீபமாக போர் அடித்து கொண்டிருக்கிறான். ஏன்னா மீதியானவர்கள் எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலைக்கு சமீபமாக போர் அடிக்கிறார். பயந்த நிலைமையில உள்ள ஒரு கிதியோன். இப்ப பயந்த ஒரு நிலையில இருக்கிற கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர்னோடு கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். நீங்க பலவீனத்தோட இருக்கலாம், என்னால எதுவும் செய்ய முடியலையேன்னு நினைக்கலாம். ஆண்டவருடைய பலன் உங்களை நிரப்பும் என்றால் உங்களால் எதையும் செய்துவிட முடியும். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. அவருடைய கிருபை இருந்தா போதும், அவருடைய கிருபை உங்களை நடத்தினா போதும், உங்க பலவீனத்துல நீங்க பலன் கொள்வீர்கள். இந்த இடத்துல கிதியோன் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், பூர்வ காலத்துல எகிப்து தேசத்துல ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லி. எந்த பலத்துல நீ இருக்கிறியோ அந்த பலத்தோடு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவற்றை உங்களால செய்ய முடியும். அவர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் அவர் சரி செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. பாருங்க, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியர்கள், மேதியர்கள், கேக்குத்தி புத்திரர்கள் எல்லாரையும் முறியடித்தாராம். 300 பேரை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை கிதியோனை கொண்டு கர்த்தர் செய்தார். நாளிலும் ஆண்டவர் உங்களை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு முன்பாக போய் மனிதர்களோடு கூட பேசுவார், உங்களுக்காக வழக்காடுவார். உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இந்த வார்த்தையை விசுவாசித்துட்டு இந்த நாள்ல கடந்து போங்க. ஆண்டவர் பெரிய ஜெயத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத இன்னைக்கு உறுதிப்படுத்துகிறார். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத, உனக்கு நான் பலத்தை கொடுப்பேன், உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு வெற்றியை நான் கொடுப்பேன், உன் மூலம் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பேன் என்று சொல்லி கிதியோனை பார்த்து சொன்னது போல இந்த நாள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருந்து செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது என்று சொல்லி இதனால நீங்க விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நீங்க நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. பராக்கிரமசாலியே, கர்த்தர்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கலாம், சோறுகளோடு இருக்கலாம், எதுவும் நான் செய்ய முடியலன்னு நேரத்தில் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுங்கப்பா. இவர்களோட பலவீனத்துல பலன் கொள்ளட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போங்க. God bless you. God bless you.